வழியில் பாராளுமன்றத்திலே நான் கதைக்கின்ற ஒரு சில விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அந்த கமராக்கள் நிப்பாட்டப்படுகின்ற போது நான் படுகிற அவலங்கள் உங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை சிங்கள எம்பிக்கள் சொன்னார்கள், அதாவது நீ புதிய சந்தோஷப்பட்டு கொண்டேன், மறுபடியும் சொல்ல என்று சொன்னேன் பாராளுமன்றத்தில். ஏனென்றால் புலி என்று என்னை அழைத்தால் பெருமிதம் கொள்வவன் தமிழர். நீ பாராளுமன்றம் அல்ல, சிங்களத்திலே சிங்கள ஊடகங்களிலே போய் என் தேசிய தலைவர் இருந்தால் தலைவன், இல்லையே இல்லை என்பதை, இல்லையே இறைவன் என்பதை 40 வருடங்களின் பின் என்னுடைய பாராளுமன்றத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இன்றும் நான் இவற்றை கலைத்துவிட்டு இந்த ஊடகத்தை பார்க்கின்றவர்கள் நிம்மதியாக உறங்கிவிடலாம். ஆனால் நாளை காலை நான் இலங்கையிலே கால் பதிக்கப்படுகின்ற போது நான் கட்டாயம் சிறை செல்வேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாளை காலை நான் கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் இறங்குகின்ற போது கட்டாயம் சிறைப்பிடிக்கப்படுவேன். எங்களுடைய சர்மாசரணாக்கள் வழிகாதலே தெரியும். இலங்கை சட்டத்தின்படி தடை செய்யப்பட்டு ஒரு இயக்கத்தினுடைய தலைவனுடைய படத்தின் முன்னால் என்று கதைப்பது தேச துரோக சட்டம் இலங்கையிலே. நாளை நான் நிரந்தரமாக என்னுடைய குரல் கூட உங்களுக்கு கேட்காமலாக போகலாம். ஆனால் அவர்கள் பிடிப்பது ஒரு பூனியை அல்ல, ஒரு பூனியை. சுடுவதாக இருந்தால் நெஞ்சிலே அல்லது தலையில் சுடுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு இங்கேயும் இங்கேயும் சுடுவதுதான் பழக்கம். எங்களுக்கு முதுகுகளில் சூடுகளுடைய பழக்கம் இல்லை என்று பல வேளைகளிலே நான் நாளை இலங்கையும் போகின்ற போது கைது செய்யப்படலாம். இந்த 39 வருட வாழ்க்கை ஒரு மருத்துவனாக என்னை வைத்திருந்தது. இந்த 1 வருட வாழ்க்கை என்னுடைய தேசியத்திற்கான அர்ப்பணிப்புக்குரிய ஒரு தமிழனாக என்னை மாற்றியிருக்கிறது. ஒரு மருத்துவனாக என்னுடைய மக்களை பார்த்து கொண்டேன். சேகுவேராவினுடைய கவிதைகளையும் கதைகளையும் அவருடைய வாகன பயணங்களையும் கதைகளாக இந்த கடந்த 1 ஆண்டுகளிலே 21 நாட்கள் சிறையிலே நான் வாசித்திருக்கிறேன். நாளை நான் சிறைப்பிடிக்கப்பட்டால் நான் வளர்க்கும் புலிகளிடமிருந்து அவர்களுடைய குரலில் இருந்து என்னுடைய எண்ணங்கள் தோட்டாக்களாக நாளை பாயும் என்பதிலே நான் மிக உறுதியாக இருக்கிறேன். ஆகவே தற்போது இலங்கை அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகிறது. இந்த நிமிடங்களில் இருந்து அர்ச்சுனாவை சிறைப்பிடிப்போமாக இருந்தால் அவர்களுடைய போலி முகம் நாளையிலிருந்து ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும். நான் இங்கே இந்தியாவில் கதைப்பது என்னுடைய இனத்திற்காக, என்னுடைய இனத்திலே கொலை செய்யப்பட்ட கற்பழிக்கப்பட்ட இசைப்பிரியாவில் இருந்து என்னுடைய பாலச்சந்திரனுக்காக தான் நான் இங்கே கதைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் பாதுகாப்பான நாட்டில் இருந்து கதைக்கவில்லை. இலங்கையிலே